இந்த வீடியோவில் பைத்தான் ப்ரோக்ராமில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ என்னோடய இன்புட் வந்து பார்த்திங்கன்னா 3 இன்புட் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து லோயர் லிமிட், நெக்ஸ்ட் இன்புட் வந்து அப்பர் லிமிட், மூணாவது இன்புட் வந்து ஒரு நம்பர். இப்போ என்னோடய அவுட்புட் வந்து என்னவாக இருக்கணும்னா, இப்போ நான் மூணாவதாக என்டர் பண்ண நம்பர் வந்து அந்த வேல்யூ வந்து லோயர் லிமிட்டுக்கும் அப்பர் லிமிட்டுக்கும் உள்ள அந்த லிமிட்குள்ளே இருக்கான்ட்டு செக் பண்ணணும். சப்போஸ் அந்த லிமிட்குள்ளே இருந்துச்சுன்னா எனக்கு அவுட்புட் வந்து என்னவா வரணும்னா இஸ் இன் த ரேஞ்ச். அப்படி லிமிட்குள்ளே இல்லாட்டி என்னோட அவுட்புட் வந்து அவுட் சைட் த கிவன் ரேஞ்ச், அதுதான் என்னோட அவுட்புட். ஓகே, இது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏ அப்படின்ற வேரியபிள்குள்ளே இன்ட் இன்புட் ஆஃப் என்டர் லோயர் லிமிட். ஸோ வாங்கின இன்புட்டை வந்து நான் இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி பின்ற வேரியபிள்குள்ளே இன்ட் இன்புட் ஆஃப் என்டர் அப்பர் லிமிட். இப்போ லிமிட் வந்து வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு நம்பரை வந்து இன்புட்டாக வாங்கிக்கணும். ஸோ என்னன்ற வேரியபிள்குள்ளே இன்ட் இன்புட் ஆஃப் என்டர் எ நம்பர். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து போடுறேன். ஸோ ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணோன்னா டெஃப்ன்ற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணோம். டெஃப் டெஸ்ட் ரேஞ்ச். என்னோட ஃபங்க்ஷன் நேம் வந்து டெஸ்ட் ரேஞ்ச். இப்போ இங்கே வந்து நான் அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறேன். டெஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் வாங்கின இன்புட்டை வந்து நம்ம வேல்யூவாக பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஏ கமா பி கமா என் 3 வேல்யூஸை வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். பாஸ் பண்ண வேல்யூ வந்து பேராமீட்டரில் ஏ கமா பி கமா என் என்ற வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இப்போ என்னோடய ஃபங்க்ஷனுக்குள்ளே இஃப் என் இன் ரேஞ்ச் ஆஃப் ஏ கமா பி, அதாவது என்னன்ற வேரியபிள்குள்ளே நான் இன்புட்டாக கொடுத்த ஒரு நம்பர் வந்து இருக்கும். அந்த நம்பர் வந்து அந்த ஏக்கும் பிக்கும் அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கான்ட்டு செக் பண்ணும். கண்டிஷன் வந்து செக் பண்ணும். இன்னன்றது என்னோட ஆப்ரேட்டர். ஓகே, அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா என்னோட கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா பிரிண்ட் இஸ் இன் ரேஞ்ச், அதுதான் என்னோட அவுட்புட். அப்படி கண்டிஷன் ட்ரூவாக இல்லைன்னா எல்ஸ் பிரிண்ட் outside the given range. செக் பண்ணிக்கலாம். லோயர் லிமிட் வந்து 10ன்னு என்டர் பண்ணுறேன். அப்பர் லிமிட் வந்து 20. என்னோட நம்பர் வந்து 15 இஸ் இன் ரேஞ்ச். 15 வந்து 10க்கும் 20க்குள்ளே தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 10 அப்பர் லிமிட் வந்து 50, நம்பர் வந்து 65 என்டர் பண்ணுறேன். அவுட் சைட் தி கிவன் ரேஞ்ச். இப்போ என்னோட ரேஞ்சுக்குள்ளே இல்லை. 65 என்ற நம்பர் வந்து ரேஞ்சுக்குள்ளே இல்லை, அவுட் சைட் த கிவன் ரேஞ்சில் இருக்குது. ஸோ என்னோட அவுட்புட் வந்து அவுட் சைட் த கிவன் ரேஞ்ச்.